உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்க கூடயே சுத்துறான், அதனாலதான் உங்களை மாதிரியே பண்றான். அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும், நான் கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டா. ரைட் கரெக்டா சொன்னீங்க. ஆம்பளைங்களை வந்து கண்டுக்கலன்னா அவனுக்கு வந்து எங்கேயாச்சும் போயிடுவானுங்க. அது வந்து ஐட்டம், மாபெரும் ஐட்டம். எனக்கு வந்து சங்கீதா அண்ணி மாதிரி ஒரு பொண்ணு வேணும். பெண்கள் இது பாத்தீங்கன்னா அசால்ட்டா மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரே நேரத்துல 2 பேர், இந்த 2 பேருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா, மை டைப். இப்படிப்பட்ட பெண்கள் இருந்தாதான் பிடிக்கும், ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். இன்னைக்கு வந்து நம்ம ரெட் பிளாக் பத்தி பேச போறது இல்ல, இன்னைக்கு நம்ம பேச போறது கிரீன் பிளாக். ஆனா அதை நீங்க ஃபுல்லா நம்பாதீங்க, அங்கங்க நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுவோம். ஆரம்பிக்கலாமா? மாசாலா போவானா இது வந்து. அப்ப இப்படி போவோம். நம்ம கூட வவ்வாலும் டிடியும் இருக்காரு. வழக்கம் போல இந்த வாரமும் மோகன்லால் வரல. டிடி, உங்களோட டைப் என்ன? இந்த வந்து சோசியல் மீடியால வந்து ஊறி கடக்கும் ஜெனரேஷன் பெண்கள்ல வந்து மத்தியில சோசியல் மீடியாவை அளவோடு பாய்கிற பெண்கள் எனக்கு கிரீன் பிளாகா தெரியுறாங்க. மொத கத்தியே நீட்டு கத்தியா இருக்கு. தன்னை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக காட்டிக்கொள்ளாமல் தான் செய்யும் பிசினஸையோ இல்லை ஒரு கிரியேட்டிவிட்டியோ பெரிதுபடுத்தி காட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பெண்கள் காய்குலங்களா நீங்க தான் கிரீன் பிளாக்ஸ். என் உடலை காட்டுவதல்ல, என் திறமையை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? பெண்களுக்கு வந்து இந்த காலத்துல வந்து திறமையே இருக்க தேவையில்லைன்னு வச்சுங்களேன். தப்பு. போதுங்க. இல்ல சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பெண்கள் நான் பாக்குறேன், அவங்க வந்துட்டு பிரைடல் செய்ய கத்துக்கிறாங்க, அதை வந்து ப்ரோமோட் பண்றாங்க, ஒரு டிராவிங் செய்யறாங்க. இந்த மாதிரி பாக்குறப்ப வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்குதுன்னு. ஏன்னா நம்ம நார்மலி வந்து டிக்டாக்ல கண்ட மாதிரி டான்ஸ் ஆனதான் பாத்துருக்கோம் அப்படின்றீங்களா? ஆமா. சோ பேசிக்கலி நீங்க வந்து ஜட்ஜ் பண்றீங்க. அதானே வீடியோ இல்லையா? ஆமா. லியோதாஸ் நீங்க சொல்லுங்க, நம்ம டர்ன் பை டர்ன் போ. சரி, நம்ம வவ்வால்ட்ட மூல ஆரம்பிப்போம், அப்புறம் நான் வரேன். பொண்ணுனாலே என்னோட டைப் தான். இல்லையே, உங்க டைப் வந்து லேடி பாய்ஸ். அது எனக்கு வந்து ஜிம் போகும் தோழிகள் மீது ஈர்ப்பு வரும். ஜிம்முக்கு போறது வந்து மோஸ்ட்லி ஆண்கள் பண்ற ஒரு விஷயம், பெண்கள் வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப ரேர். அதுலயும் வந்துட்டு இந்தியன் தமிழ் பெண்கள் ஜிம்முக்கு போறது வந்து ரொம்ப 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 ரேர். டைமண்ட் மாதிரி. பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு தோணுமா இல்ல அரவணைக்கணும்னு? பார்த்தோன்னே வந்து வெயிட் தூக்குற பெண்கள் வந்து எனக்கு எப்படி தோணும்னா, வாவ் அவ என்னையே டாமினேட் பண்ணுவாளோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். உன்னையே டாமினேட் பண்ணணும்னா அவ குறைஞ்சது 500 கிலோ தூக்கணும். எனக்கு வந்து இது பெரிய இம்ப்ரெசிவான விஷயம்னு தோணல. ஏன் தெரியுமா? ஏன்னா முன்ன காலத்துல நம்ம பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு அரிசி மூட்டை எல்லாம் தூக்க வச்சு, இப்ப வந்து அதெல்லாம் தூக்க மறந்துட்டு திரும்ப ஜிம்முக்கு போறாங்க, அவ்வளவுதான். இது ஒரு மிசோஜினியான பதிவு. அவரோட பதிவை வந்து எதிர்க்கிறேன். சோ நான் வந்து ஒரு 5'9" தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஃபெமினிசம்னா ரொம்ப பிடிக்குமே. ஃபெமினிசம்காக குரல் கொடுத்திருக்கேன். எத்தனை வாட்டி குரல் கொடுத்திருப்பேன் தெரியுமா? இப்படிதான் வந்து நீங்க எல்லா சரக்கையும் ஓட்டுனீங்க, அதான கதை? எஸ். இல்ல. ஓகே ஜி, நீங்க சொல்லுங்க ஜி, உங்களுக்கு எது வந்து கிரீன் பிளாக்? இந்த காலத்துல உள்ள காதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறி இருக்கு ரெண்டு பேருக்குமே. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து ஒரு வெறி. அந்த வெறி எப்படின்னா வந்து நம்ம வந்து லவ் பண்ணா அக்ரெசிவா தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து என்ன காரணம்? இந்த படம் எல்லாம் பார்த்து கெட்டு போயிட்டாங்க. இந்த அர்ஜுன் ரெட்டி, இந்த துருவ் ஒரு படம் அடிச்சானே, அந்த ஒரே படம் ரெண்டு படமும் வெளியாகலையா? அது பேரும் பேருனா 50 Shades of Grey. இல்ல அர்ஜுன் ரெட்டி தமிழ்ல. இந்த அக்ரெசிவ்னஸ் தான் வந்து லவ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ எனக்கு வந்து எப்படின்னா இந்த இன்டென்சிட்டி எல்லாம் எனக்கு வேணாம். ஒரு பீஸ்ஃபுல்லான காதல் வேணும். அதாவது தலைவன் சிம்பு சொல்ற மாதிரி தான், பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், என்னை மட்டும் நீங்க பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணா இருந்தா ஐ எம் ஓகே. சில பேர் வந்துட்டு 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல, ஆணு பெண்ணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, இவங்க 2 பேருக்குள்ள வர்ற பிரச்சனை வந்து வேற கதை. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல. ஆனா இந்த பெண்கள் வந்துட்டு மூணாவது மனுஷனோட பிரச்சனை எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பெண்கள் மட்டும் கிடைச்சாங்கன்னு வச்சுங்களேன், தயவு செய்து. ஆனா எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்துல இது மிசோஜினியா சொல்ற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு வந்து மேமா டிராமானா பிடிக்கும், அது என்டர்டெயின் பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அதாவது ஆண்களுக்கு போன் பிடிக்கிற மாதிரி பார்க்க நல்லா இருக்கும், ஆனா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து மை டைப். ஓகே, அடுத்து வந்து எனக்கு என்ன ஒரு கிரீன் பிளாக்னா, ஒரு பெண் கிட்ட வந்துட்டு அவங்க வந்து இந்த ஆண்களோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டைமை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து அவருடைய ஹாபி டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திருக்கேன் சில பெண்கள் வந்துட்டு, அதாவது அவரோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டு கும்பலாக சுத்துறப்ப போன் அடிச்சுட்டு தொந்தரவு பண்றது, இல்லாட்டி போன் அடிச்சு நான் லைன்ல இருக்கேன், நீ வந்து ஃப்ரெண்டு கூட என்ன வேணாலும் பேசு அப்படின்னு சொல்ற பெண்கள் இருக்காங்க. அது வந்து அனோயிங்கா இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு கூட வந்துட்டு ஜாலியா இருக்கு, நீ யாரு நடுவுல குறுக்க? ஐ நோ யூ ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து நீங்க வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது வந்து தவறு. அதே போன்று அந்த ஆணுக்கு வந்து ஹாபி இருக்கும், மீன் பிடிக்க போவான், பந்தலாட போவான், படம் பார்க்க போவான், இந்த மாதிரி தனிமையில என்ஜாய் பண்றதும் அந்த மாதிரி விஷயங்களையும் வந்துட்டு மூக்க நுழைக்க கூடாது. சில பெண்கள் வந்து இப்ப நான் கவனிக்கிறேன், அவங்க வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டைமையும் ஹாபி டைமையும் தராங்க. அப்படி தர்ற பெண்கள் வந்து எனக்கு கிரீன் பிளாக் ஆகுது. இது வந்து நான் ஆமோதிக்கிறேன். ஏன் ஆமோதிக்கிறேன்னா இவங்கள வந்து கிரீன் பிளாக் இல்ல, கிரீன் ஃபாரஸ்ட். ஆண்கள் வந்து பலவிதம், ஆம்பளைங்களை வந்து கண்டுக்கலன்னா அவனுக்கு வந்து எங்கேயாச்சும் போயிடுவானுங்க. அது வந்து ஐட்டம்.
மாபெரும் ஐட்டம் மாபெரும் ஐட்டம். நார்மலா ஆண்கள் நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம்? உட்காருவோம், பேசுவோம் இல்லையா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டில இறங்கிடுவோம். எங்களுக்கு வந்து ஒரு ஆண் இன்னொரு சக ஆண் கூட பழகினாதான் வந்து அந்த எனர்ஜி வந்து மேட்ச் பண்ண முடியும். எல்லா டைமும் வந்து நாங்க பெண்கள் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரீசெண்டா வந்து ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ஸ்லீப் கால். தூங்குற வரைக்கும் வந்து அவன் வந்து போன்லயே இருக்கணும். நல்ல வேலை நான் முன்ன லவ் பண்ற காலத்துல அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம், செத்து இருப்பேன். அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். போன் காசு உங்க அப்பனா கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்குமே பர்சனல் டைம் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு பெண்களும் இருக்கு. அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். பெண்கள் வந்துட்டு சலூன் போவாங்க, அவங்களுக்கு வந்து அங்க ஒரு 4 hour 5 hour ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு நொட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆண்கள் வந்து எப்போதும் பெண்கள் கூட இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் டிப்ரெஸ் ஆவாங்க. அது மேமா சயின்டிபிகலி ரைட். ஆமா. சோ ஆண்களுக்கு வந்து இன்னொரு ஆண்கள் ஒரு மெஸ்குலினிட்டி வந்து தேவைப்படும். சோ அதை எதிர்பார்த்து போறப்ப நீங்க அங்கேயும் வந்து மூக்கு நுழைக்க கூடாது. அந்த மாதிரி மூக்கு நுழைக்காத பெண்கள் வந்து கிரீன் பிளாக் ஆனது. இவன் என்கிட்ட ஆர்கியூ பண்றான், என்ன மாதிரியே பண்றான் அப்படின்னு. உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்க கூடயே சுத்துறான், அதனாலதான் உங்களை மாதிரியே பண்றான். அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் நான் கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டா. ரைட் கரெக்டா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வந்து இந்த ஃபெமினின் எனர்ஜியோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆண்கள் கூட பழக விடுங்க. ஃபுல்லா நீங்களே வச்சுக்கணும்னு பாக்காதீங்க. என்னடா ஓன் குரங்கு இது ஏன் குரங்கு? ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள தான் பிரச்சனை. அவர் மறந்துடுவாரு அவர் ஆண்ன்றத. You know what time it is? Disco time. I'm gone. நானும் வவ்வானும் வந்து ஒரு மெத்தட் வச்சிருக்கோம் மேஸ்குலினிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கு. நாங்க 2 பேரும் நெஞ்சு முடி வச்சு உரசிக்குவோம். என்ன கருமண்டா. அதை வந்து உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, என்ன பேசிருக்கீங்க? நெஞ்சு முடியா? நெஞ்சு முடிய விட்டுருங்க, நீங்க சொல்லுங்க. மை டைப் ஆஃப் மூவ்மெண்ட். அவரு கூனிங் பண்ணிட்டு வர. நார்மலா வந்து என் கூட சினிமா கதை பேசுற பெண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது ரொம்ப ரேர், கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். 99% பெண்களுக்கு வந்து சினிமா நாலேஜே இருக்காது. இது லைட்டா மிசோஜினி மாதிரி இருக்கு இல்லையா? சாரி. கொஞ்சம் டீடைலா சொல்லணும்னா நாலேஜே இருக்காது. டெக்னிக்கலி உண்மைதான். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப டாக்டர் ஃபீல்ட்ல யாரு கூட இருக்கான்னா பெண்கள் கூட இருக்காங்க, ரைட்டா? அதே மாதிரி வந்து அது பெண்களுக்கு ஃபீல்டு, நர்ஸ் எல்லாம் பெண்கள் கூட ஃபீல்டு, டீச்சர் எல்லாம் பெண்கள் கூட ஃபீல்டு. சினிமான்னு வந்துட்டா ஆன் நெடில் அது வந்து அந்த ஃபேக்ட் வந்து ஏத்துக்கொண்டுதான். அது என்ன சொல்லுங்க, சினிஃபைலா? பீடோஃபைல். சோ சினிஃபைல் கேர்ள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லியோதா நீங்க சொல்லுங்க. நிறைய பெண்கள் வந்து இடப்பட்ட காலத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு விஷயம். நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், ஆனா நான் தான் பாய் ஃப்ரெண்டா இருக்கேன், அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கான் அப்படின்னு. பேசிக்கலி எனக்கு அந்த ஃபீலிங் தான். நான் பாக்குற பெண்கள் வந்து அந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்காங்க. எனக்கு வந்து பெரிய ஒரு அட்ராக்ஷன் வர மாட்டேங்குது. அதனால வந்து எனக்கு ஃபெமினினா இருக்க பெண்கள் வந்து பிடிக்கும். எப்படி வந்து ஒரு மெஸ்குலினிட்டியை வந்து நீங்க ஃபேக் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு ஃபெமினிட்டியை வந்து உங்களால ஃபேக் பண்ண முடியாது. ஒரு சாஃப்டான பெண்கள். உங்களுக்கு எப்படி குஞ்சு இருக்கு? அவ்வளவு சாஃப்டா வேணாம். நீங்க எல்லாருமே வந்து டிராகன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, கரெக்டா? டிராகிங் மை பால்ஸ் அக்ராஸ் யுவர் ஃபேஸ். நோ டிராகன் சூப்பர் ஸ்டார் பிஆரோட படம். அதுல வந்து இந்த 2வது ஒரு கேரக்டர் வரும், அவர் கல்யாணம் பண்ணிக்க போற கேரக்டர். அவங்க பேர் வந்து நல்ல பேர் ஆக்சுவலி, காயடு லோஹர். அந்த படத்தோட கேரக்டரா சொல்றேன். ஓகே, அந்த கீர்த்தின்ற கேரக்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க வந்து கான்ஃபிடென்ட், ஆனா வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர். அட்டென்ஷன் சீக்கிங், டிராமா பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இல்ல, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவாங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்லியா போவோம், ஏதாச்சும் பிரச்சனைனா பேசுவோம் ஓப்பனா. ஈகோ ஃபைட்டிங், டிராமா அதெல்லாம் இருக்கவே இருக்காது. சோ அதாவது உங்களுக்கு வந்து சாஃப்டான பெண்கள் பிடிக்கும். அதாவது எனக்கு வந்து இந்த காம் கான்ஃபிடன்ஸ் பிடிக்கும். என்ன சொல்றீங்கன்னா பொண்ணு வந்து மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டா போதும்ன்றீங்க? எஸ், ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஃபெமினின் எனர்ஜி நீங்க சொன்ன மாதிரி காம் அண்ட் கண்ட்ரோல் ஆக்குறதுக்கு வந்து முன்ன காலத்துல அந்த வழி கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா வந்து தண்ணி அடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு சிங்கிளட்டோட வந்துட்டு பெல்ட்டை கழட்டிட்டு சப்பு சப்பு சப்புன்னு வச்சுக்கன்னு அவங்க அதுக்கப்புறம் காமெண்ட் கண்ட்ரோல் ஆயிடும். ஆண் வந்துட்டு வெளி உலகத்துக்கு போயிட்டு வருவான். அப்படி போயிட்டு வர்றப்ப அவனுக்கு வந்து நேச்சுரலா மத்த பெண்களினுடைய கண்கள் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரைட்டா? இப்ப நம்ம கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அந்த பெண் பார்த்ததை தெரிஞ்சும் தன் பாய் ஃப்ரெண்ட் மேல வந்துட்டு அவன் வந்து நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்ற அந்த அவங்களோட கான்பிடன்ஸ் இருக்கு, ஜெலசி இல்லாம. அப்படியே அவங்களுக்கு அந்த ஜெலசி வந்தாலும் அது வந்து ஃபன் வேயா வரும்.
அப்படியே கலாச்சி பேசிக்குவாங்க தவிர்த்து அது வந்து நிஜமாவே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக்காத பெண்கள் வந்து கிரீன் பிளாகா தெரியுறாங்க. இந்த விஷயத்த நானும் அக்ரி பண்றேன். நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், இல்ல இந்த ஒரு பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணுகிட்ட வந்து ஓப்பனா சொல்றது ஒண்ணுதான், யூ காட் மை ஐஸ். மத்தவங்க யாரும் வந்து என் அட்டென்ஷனை கெயின் பண்ண வாய்ப்பே இல்ல. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து அட்ராக்ஷன் வர்றது எப்படின்னா ரொமான்டிக்கல் அட்ராக்ஷன் ரைட்டா, ஆனா ஒரு ஆணுக்கு வர்ற அட்ராக்ஷன் வந்து லஸ்ட்ஃபுல் அட்ராக்ஷன். இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை தேடுறானா அது லஸ்ட்டுக்காகியா தான் இருக்கும் தவிர்த்து அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு தோணாது. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல்ல வச்சுக்க தெரியாது, அவன் அதுக்கே கஷ்டப்படுவான். இன்னொரு பொண்ணை சைட்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எஸ். ஆனா பெண்கள் இது பாத்தீங்கன்னா அசால்ட்டா மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரே நேரத்துல ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. என்ன பாக்குறீங்களோ? இல்ல 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 நான் பொதுவா ஆமாண்டா. சொல்றேன். என்ன என்னோட பாஸ்போர்ட் எடுக்கிறீங்களா? இல்ல. வந்து என்னைய ஓட்டிக்கிட்டே 3 பேர் ஓட்டுறத. அந்த பிள்ளை என்னையும் ஏமாத்தல, அவனும் ஏமாத்தல, 3வது ஒருத்தனும் இருந்திருக்கான். அந்த ஒரு வடிவேல் காமெடியில வருந்துமா, இவனுக்கு முன்னுக்கு இவன், இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. எனக்கு வந்து சங்கீதா அண்ணி மாதிரி ஒரு பொண்ணு வேணும். என்னோட லோவஸ்ட்ல கூட எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பர்சனா. ஏன்னா வந்து அப்பதான் அவங்க ஹையஸ்ட் மொமெண்ட்லாம் கழட்டி விட்டு போறதுக்கு சின்னாங்க இருக்கும் ரைட்டா. சைட் சிக்குன்னு ஒண்ணு வச்சிருந்தா சிஎம் வேணாம். நான் யாரையும் தாக்கல, நான் வந்து என்னையே தான் சொல்றேன். நான் லோ டைம்ல என் கூட இருந்தவங்கள கெரியரின் உச்சத்துக்கு வந்தா கூட நான் கழட்டி விட மாட்டேன். நான் என்னையே தான் சொல்றேன், யாரும் தாக்கல. ஜாக்சன் இதுக்கு முன்னுக்கு அவர் வந்து சினிமா நடிகர், இப்ப வந்து அவர் சீஃப் மினிஸ்டர். அதனால வந்து நம்ம மறைமுகமா தாக்கினா கூட நம்மள தாக்கிடுவாங்க. ஐயோ மறந்துட்டேன், அவருதான் ஹோம் மினிஸ்டர். பெண்களுடைய கிரீன் பிளாக் பத்தி பேசிட்டு இருந்தோம் ரைட்டா. ஆனா ஒரு சப்ஸ்கிரைபரா இருக்கிறதுக்கு என்ன கிரீன் பிளாக் தெரியுமா? சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம நாங்க போடுற வீடியோவை அடிக்கடி பார்த்து அதுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்றதுதான் ஒரு சப்ஸ்கிரைபருடைய கிரீன் பிளாக். அதனால மறக்காம நீங்க ஒரு கிரீன் பிளாக் உள்ள சப்ஸ்கிரைபர்னு ப்ரூஃப் பண்ணணும்னா போய் எங்க வீடியோல லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்துட்டு ஒரு வீடியோ வராது, அவங்க இதுக்கப்புறம் வரப்போறது இல்லை. அதனால எல்லாம் அங்க பாத்துவீங்க எல்லாம் அப்படியே தக தக தகன்னு ஓடி எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வீடியோ பாருங்க. உங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தை நாங்க ஜாலியா இருக்கிறோம். ஓகேவா? இனிமேல் வந்து இந்த சனிக்கிழமை வர எபிசோட பார்த்துட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுத்து போவாதீங்க. பாசிட்டிவிட்டியோட நல்லதே பேசி, நல்லதுல கெட்டதும் இருக்கு, அதையும் நல்லதா பேசி உங்கள்கிட்ட வீடியோ கொடுக்குற ஒரே ஆளு நாங்க மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை 8 மணி ஸ்லோட்டை காப்பாத்துறதுக்கு நாங்க வந்துட்டோம். ஜாக்சன் வவால்ட் சொல்லுங்க. ஒருவேளை மைக்கேல் ஜாக்சன் வந்துட்டு ஒரு ஃபியூனரலுக்கு போயிருந்தாருன்னா எப்படி அவர் அழுந்திருப்பார்? இப்ப ஒருவேளை அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் அட்டெண்ட் பண்றாருன்னா எப்படி சவுண்ட் போட்டிருப்பாரு?